எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக தண்ணி போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெழுகு வந்து அரைச்சின்னு இருக்கோம். அப்படியே எல்லாத்தையும் போட்டால் சரி அரையாது. அப்புறமா பருப்பு போட்டுக்கிறோம். பருப்பு போட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் வந்து போட்டுக்கணும். ஸோ டமாட்டோ வந்து போட்டுக்கிறேன். பூண்டு ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ சூப்பராக வந்து ரசத்துக்கு வந்து தேவையான மசாலா வந்து ருப்பியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரசம் வந்து தாளிச்சு ஸோ இந்த மசாலாலாம் வந்து நல்லா வந்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். எப்பவுமே வந்து ரசத்துக்கு பார்த்திங்கன்னா லிமிட்டடான ஆயில் தான் போட்டுக்கணும். ஸோ ஆயில் வந்து போட்டுக்கலாம். ஆயில் வந்து நல்லா காஞ்சி பிறகு கடுகு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அரைச்சி வச்ச மசாலா வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ எஸ்பெஷலி இந்த மழை காலத்தில் குளிர் காலத்தில் மஞ்சள் பொடி ஃபீல் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பெருங்காயம் ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ புளி கஸ்தனி வந்து விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேஸ் கட்டிடுங்க. ஸோ தட் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ரசத்துக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொதிக்க வைக்கவும் கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப ஆயிலும் போடக்கூடாது, லிமிட்டடாக தான் இருக்கணும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டேன். சூப்பரான பர்ஃபெக்டான ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. பர்ஃபெக்டான மிளகு ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த பக்கம்லாம் வந்து பபுள் கட்டுது இல்லையா, அந்த டைமில் ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுட்டு சூப்பரான மிளகு ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ண வரீங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பட்டாணி மிக்ஸ் பட்டாணி அண்ட் தென் பார்த்திங்கன்னா ப்ரௌன் சன்னா அண்ட் தென் பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு செய்ய போகிறேன். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் வந்து நான் செய்கிறேன். டேஸ்ட் வந்து சூப்பராக. இது வந்து பார்த்திங்கன்னா ராகி முத்திக்கு சூப்பராக இருக்கும். ஸோ ஆயில் வந்து போட்டிருக்கேன். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து லிமிட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆயில் போட்டு ஆயில் வந்து நல்லா காயிட்டும். காஞ்சி பெருக்கு கடுகு சீரகம் கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு. ஸோ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பியூரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சின்னு வந்து இது விட்டுட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்க நல்லா வந்து வதக்கிட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டமாட்டா கொஞ்சமாக பட்டாணி வந்து இந்த மாதிரி அரைச்சி போட்டுக்கணும். ஸோ தட் பார்த்திங்கன்னா திக்னஸ் வந்து நல்லா வரும். குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து ஆட் பண்ணுறோம். பெருங்காயம் ஆட் பண்ணிட்டு பிறகு நம்ம வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ணி ஸோ கொட்டை வந்து ஆட் பண்ணிடலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிட்டோம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி தனியா பொடி எல்லாமே இருக்கும். நான் வந்து காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புளி தண்ணி வந்து லாஸ்ட்டில் ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றினாக்கா வேவாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ஊற்றிக்கலாம். நல்லா வந்து கலக்கி வச்சுக்கோங்க. இது வந்து இப்படி போட்டுக்கோங்க. விசில் வந்து ஒரு 3 to 4 விசில் வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். விசிலெல்லாம் வந்து வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்து பார்க்கலாம். வந்து புளி கரைச்சி வந்து ஊற்றலை. ஸோ திக்காக வந்து ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குழம்பு வச்சாக்கா எனக்கு திக்காக வரதில்லைன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொட்டை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி ஊற்றிடுங்க. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா திக்னஸ் வந்து நல்லா வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து கொதிக்க வைக்கணும். ஸோ அந்த கொட்டையை அரைச்சி ஊற்றினா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது ஒரு மாதிரி டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் கொச்சிச்சுன்னா போதும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ராகி முத்தி தான் நான் வந்து பண்ணின்னு இருக்கேன். ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் லைக் நம்ம வந்து சீக்கிரமாக வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க சீக்கிரமாக வந்து ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியேப்பட்ட டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக குக் பண்ணுறீங்களா அந்த பாத்திரத்தை வந்து கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சிங்கன்னாக்கா கெடாமல் இருக்கும். ஸோ
யூஸ்வலாக வந்து தேங்காய்லாம் போட்ட குழம்பு கண்டினா சீக்கிரமாக கெட்டு தான் போயிடும். பட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாத்திரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் வெயிலில் வைங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் கொச்சிச்சுன்னா போதும், நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ நல்லா வந்து கொச்சிச்சு நம்ம வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. பிரெட் டோஸ்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கொஞ்சமாக வந்து ஆயில் போடலாம். ஆயில் போட்டுட்டு நல்லா வந்து காயட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிலு, வெங்காயம், கொத்தமல்லி, வந்து பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி அதிகமாக போட்டால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ கொத்தமல்லி வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோ. நல்லா ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். யாருக்கு நம்ம சாட் மசாலா ஆட் பண்ணுறோம், கம்மியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் வந்து நல்லா வதங்கணும். ஸோ கொஞ்சமாக வந்து மிளகாய் பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சாட் மசாலா வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும். சாட் மசாலா ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா அப்படியே வதங்கிட்டோம். ஸோ ஆக்சுவலி டமாட்டா போட்டால் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பட் நான் டமாட்டா வந்து ஆட் பண்ணல, பிகாஸ் என்னோடய குட்டீஸ்க்கு வந்து கோல்டு இருக்குது. ஸோ தட் ஆனியன் வரைக்கும் தான் ஆட் பண்ணியிருந்தேன். கொஞ்ச நேரம் வந்து வதங்கிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் எல்லாம் அப்படி வச்சுக்கணும் இல்லையா. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் மசாலா வந்து இந்த மாதிரி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்துக்கும் வந்து இப்படி பண்ணிங்கன்னா தோசை தவா மேலே போடுத்தலையம்மா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி வச்சுட்டு வீட்டில் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் டோஸ்ட் இல்லைனாக்கா தவா மேலே தோசை போடுறோம் இல்லையா, அந்த தவா வச்சுக்கணும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்படி போட்டுட்டு ஸோ இது மாதிரி வந்து ப்ரெட் டோஸ்ட்டில் வச்சுட்டு இது வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸு செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த பக்கம் ஒரு பக்கம் திருப்பு. ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதினா சட்னி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போடணும். ஆயில் போட்டு நல்லா வந்து காயட்டும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு போட்டு வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் வந்து நல்லா வந்து காயட்டும். நல்லா வந்து வதக்கணும். மிளகா வந்து இது போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து தேங்காய் வந்து போடலாம். தேங்காய் போட்டு தேங்காய் டொமேட்டோ வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு டொமேட்டோ போட்டு நல்லா வதங்கிட்டு நல்லா வதங்கிட்டு நம்ம வந்து கொத்தமல்லி எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வதங்கினா தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. புளி வந்து போட்டுலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாக்கா நல்லா வந்து இது வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம வந்து இது நல்லா வதங்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி வந்து வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் சூப்பராக வந்து உங்களுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சு நல்லா தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் போடலாம். புதினா சட்னி வந்து நல்லா வந்து நல்லா வந்து அரைச்சி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சட்னி வந்து நல்லா வந்து அரைச்சிட்டோம். இந்த பதத்துக்கு வந்து அரைக்கணும். ரொம்ப நுண்ணாக அரைச்சா கூட நல்லா இருக்காது இந்த பதத்துக்கு. ஸோ கடுகு வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேகட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாக்கா சட்னி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சட்னி வந்து ஃபுல்லாகவே நல்லா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. வெங்காய காரக்குழம்பு வைக்கிறதுக்கு எப்படி பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் வந்து இது மாதிரி நேரமாக கட் பண்ணி புளி ஊற வச்சு வச்சுருக்கோம். ஸோ டமாட்டோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு கச்சா பிச்சாமல் வந்து இது மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ பூண்டு வந்து கொஞ்சம் நிறைய வந்து எடுத்துக்கணும். புளி தண்ணி வந்து நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து போட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு வந்து போட்டுக்கலாம். சீரகம் வந்து போட்டுக்கலாம். ஸோ இது காரக்குழம்பு சட்னி வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமாக வந்து வெந்தி போடணும். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வெந்தி வந்து போட்டுக்கணும். அப்புறமா பூண்டு வெங்காயம் ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணிடலாம். பூண்டு வெங்காயம் ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா வந்து இந்த மாதிரி வந்து வதக்கிக்கலாம்.
பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு வந்து போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா வதங்கணும். ஸோ டமாட்டோ பீல் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா டமாட்டோ வந்து மிக்சியில் வந்து கச்சா பச்சா அரைச்சிக்கலாம் இல்லையா, ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கட்டும். பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கணும். நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. நல்லா வந்து வதக்கிக்கணும். ஸோ மிளகாத்தூள் வந்து தேவையான அளவுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து இது வதக்கிட்டுக்கோங்க. மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சி தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்லா வந்து கொச்சிச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு வந்து ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து கொச்சின்னு இருக்குது. இது வந்து நல்லா வந்து கொச்சின்னு இருக்குது. இது வந்து கலக்கி விடலாம். ஸோ 10 to 15 minutes வரைக்கும் இருந்தாக்கா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்ச நேரம் வந்து கொச்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொச்சின்னு இருக்குது பாருங்கள். நல்லா வந்து சலசலான்னு கொதிக்குது. ஒரு 10 to 15 minutes இந்த பிறகு நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு காரக்குழம்பு வந்து ரெடி ஆகிடும். கோவக்காய் பொரியல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போடுறோம். ஆயில் போட்டுட்டு நல்லா வந்து காயட்டும். காஞ்சி பிறகு ஸோ கடுகு சீரகம் வந்து ஆட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து பொரிஞ்சிட்டு இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பிபி லெவல் வந்து கம்மி பண்ணும். ஹெல்த்துக்கு வந்து அவ்வளோ பெனிஃபிட். பார்த்திங்கன்னா கோவக்காய் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதங்கட்டும். மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் வந்து ஆட் பண்ணி கோவக்காய்க்கு வந்து மிளகா பொடி வந்து ஆட் பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருங்காயம் வந்து ஆட் பண்ணனாக்கா உப்பு வந்து ஆட் பண்ணலாம். கல்லுப்பு வந்து தேவையான அளவுக்கு கல்லுப்பு வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இது வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இது வந்து விசில் போட்டு ஒரு 3 விசில் வந்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா கிரவுண்ட் பொடி வந்து அடைச்சி வந்து இதில் விடலாம். ஸோ உப்பு பத்தலைன்னா இப்போ பார்த்து போட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னாக்கா நல்லா வந்து விசில் வந்த பிறகு இந்த மாதிரி வந்து கொச்சி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடலக்காய் பருப்பு வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இப்படி வந்து கலக்கிட்டுக்கலாம். ஸோ கொஞ்ச நேரம் வந்து நல்லா வேகட்டும். வெந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ உப்பு பத்தலைன்னா இப்போ கூட ஆட்